ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் கடவுள் ஒரு நோயை வச்சு அனுப்புவார். அவருக்கு எப்ப தேவையோ அதை பெருசுபடுத்துவார். அதனாலதான் எங்க அப்பா வள்ளுவன் என்ன சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடினா. அதை தணிக்கத்தான் முடியும், நோயை வேற இருக்க முடியாதுன்னு வள்ளுவன் சொல்லிட்டான். ஏன்னா அது தணிக்க முடியும், தணிச்சு வச்சிடலாம். அவனுக்கு தேவைப்படும் போது தூக்கிடுவான். நீ எவ்வளவு பெரிய மருத்துவத்தை காமிச்சாலும் தப்ப முடியாது. அதனாலதான் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வரே. அடுத்து சொல்றாரு, கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயும் அல்லால். நோய் வந்துட்டு வைங்க, நோயெல்லாம் வந்து படுத்துறப்படாதியா, படுத்துட்டியே கேவலம். எங்க ஊர்ல ஒரு பெரிய வீட்டாளு படுத்துட்டாரு. அமெரிக்காவில் ஒரு பையன் வந்துட்டான், லண்டன்ல ஒரு பையன் வந்துட்டான், பாம்பேல இருந்து ஒரு பையன், மற்ற 2 பேர் ஊர்ல இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்துட்டு. இவாள் 15 நாளா போக மாட்டாங்க. அவள் என்ன பண்ணுவா, அது என்ன பஸ்ஸா, கேபிஎன் பஸ்ஸா, ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல புக் பண்ணி போறதுக்கு அவள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அவள் போயிருப்பா. அவள் தயார் தான். அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாதான், ரயிலும் கிடையாதுன்னு அவள் படுத்தே கிடையாது. அவள் என்ன பண்ணுவா, எங்க ஊர்ல இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கான், அவனை கூட்டு காமிச்சோம், அவனாலே அனுப்ப முடியல அவளை. அவனை அத நாங்க அவனை நம்ம அந்த அவற்றை காட்டுவோமே, என்ன அவற்றையெல்லாம் காமிச்சு 1 வாரம் ஆச்சு மாமா, அதுலயே அவள் தப்பிச்சான். நான் அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா எமனுக்கு ஏஜெண்டே இவனை ஒண்ணும் செய்ய முடியலன்னா